ஹலோ கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகிறது டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு வந்துங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஆரம்பத்தில் திருடனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது அந்த FBI ஏஜென்ட் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, நான் ஒரு அண்டர்கவுண்ட் FBI ஏஜென்ட், இது அட்டு சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. FBI ஏஜென்ட் போனதுக்கப்புறம் ஹீரோ, நீ எங்கே போனாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. அவரோட வீட்டுக்கு போன அந்த ஏஜென்ட் தன்னோட ஃபியான்சி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரியா இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு அவன் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் விட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டில் உட்காந்து நம்ம ஹீரோ டெத் நோட்டில் எப்பவும் போல ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ரியூ கிட்ட, இது வரைக்கும் நீயே பார்க்காத உனக்கு காட்ட ரியூக் அப்படின்னு சொல்றாரு. இந்த சைடு நம்ம எல்லாம் காட்டுறாங்க. உட்காந்து நம்ம ஹீரோ டெத் நோட்டில் சில பேர்த்த லெட்டர் எழுதுற மாதிரி வச்சு சாகடிச்சார்ல, அந்த லெட்டர்லாம் வச்சு அவர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. எல்லாத்துலேயும் ஷினிகாமி அப்படிங்கிற அந்த வார்த்தையும் நோட் அப்படிங்கிற வார்த்தையும் வந்திருக்கு. இதை நல்லா நோட் பண்ணியிருக்காரு. அப்படி நைட் நேரத்தில் நம்ம ஹீரோ யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ ரியூ கிட்ட, நான் வந்து டெத் நோட்டில் காஸ் ஆஃப் டெத்தை மட்டும் எழுதி வச்சிருக்கேன், பட் யார் சாகணுங்கிற பேரை எழுதலை, நான் எப்போ வேணுமாலும் அந்த பேரை எழுதி யாரை வேணா போட்டு தரலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்றாரு. இந்த விஷயம் எனக்கே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி ரியூக் சொல்லுது. இந்த அப்பா லைட்டா வந்துட்டான்னு ரியூக் சொல்ல, அது வேற யாருமே இல்லை, அந்த FBI ஏஜென்ட் தான். ஹீரோ அவரோட ஃபேஸை கொஞ்சம் மறைச்ச மாதிரி அந்த FBI ஏஜென்ட்டை பின்னாடி இருந்து லாக் பண்ணிடுறாரு. அவர்கிட்ட, நான் தாண்டா கீரா, நீ அமைதியா மூவ் ஆகல, இங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த FBI ஏஜென்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. சாம்பிள் பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி அங்க சாஞ்சபடி நிக்கிற ஒருத்தரை போட்டு தள்ளிடுறாரு. அவன் ஆல்ரெடி இங்க வந்து சாகிற மாதிரி தான் டெத் நோட்ல எழுதியிருப்பாரு. ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம ஒரு பயத்தோட அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு இந்த FBI ஏஜென்ட். நகரியால் எல்லாத்தையும் போட்டு தள்ளவான்னு ஹீரோ கேட்க, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூவ் ஆறாரு. எல்லா பீப்புள்ஸுமே செத்து போன அவனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. கீரா அந்த FBI ஏஜென்ட்டை, நீ ஒன்றும் கவலைப்படாத, செத்தான் ஒன்றும் நல்லவன்லாம் இல்லை, அவனே ஒரு மிகப்பெரிய கெட்டவன் தான், அவன் பேர்லேயே ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அவங்ககிட்ட ஒரு கொரியர் கவர் கொடுத்து, இது எதுவும் பேசாம எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்படியே வாக்கி டாக்கிங் கொடுத்துறாரு. ட்ரெயினில் FBI ஏஜென்ட் உட்கார்ந்த உடனேயுமே கொரியரை கிழிச்சினா அதில் ஏகப்பட்ட பேப்பர்ஸ் இருக்கும், அதில் எல்லாத்துலேயும் அந்த FBI ஏஜென்ட்டோட பேரை எழுது அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அந்த ஏஜென்ட் தயங்கினாலும் சரி பரவாயில்ல, இதை விட்ட நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு செஞ்சாரு. அடுத்த ஸ்டாப்ல ட்ரெயின் நிற்கும், உனக்கு வேணுமா நீ கிளம்புறீனா கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சரியா 4:41 ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிக்குது. அவர் வெளியில போவான்னு நினைக்கும் போது ஒரு ஹார்ட் பயங்கரமா துடிக்குது. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு. சரி நம்ம சாக தான் போறோம், அந்த கீரா யாருன்னு ஒரு பார்க்க நம்ம ஹீரோ தான் கீராங்கிறத அந்த ஏஜென்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. பட் நோ யூஸ், அதை சொல்ல அவர் இருக்கவே மாட்டாரு. பாய் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இந்த பிடிப்பையன் தான் கீராவா அப்படின்னு FBI ஏஜென்ட் நினைக்கிறாரு. எல்லாம் நம்ம ஹீரோ பிளான் போட்ட மாதிரியே வந்துச்சு. அந்த ஒரு ஏஜென்ட் போட்டா ஹீரோ மேலே சந்தேகம் வரும்னு சொல்லி எல்லா ஏஜென்ட்டுமே போட்டு தள்ளிட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம், ஹீரோக்கு தான் ஒரு ஃபேஸே தெரியாது, பட் எப்படி அவங்க செத்துருப்பாங்கன்னு. பட் அதில் பேர் எழுதுனதே நம்ம ஹீரோ கிடையாது, அந்த FBI ஏஜென்ட் தான். கிட்டத்தட்ட அந்த FBI ஏஜென்ட்டுக்கு எல்லாத்தோடைய ஃபேஸுமே தெரியும். மறுநாள் அமெரிக்காலேருந்து எல்லாருக்கு ஒரு ஃபோன் கால். என்னப்பா இல்லை, உன்னை நம்பி தானே அனுப்பணும், இப்படி எல்லா பசங்களையும் சாகடிச்சிட்டு வந்திருக்கேன், இனிமேல் உனக்கு உதவியை FBI ஆளுங்களை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி ஹீரோட அப்பாவும் எல்லாருக்கும் ஒரு ஃபோன் போட்டு, இங்கே பார்த்துக்கோங்க, எங்க குடும்ப குட்டியை கூட பார்க்காம இந்த கேஸ்க்காக உழைக்கிறோம், பட் நீங்கள் எங்களை செக் பண்ணுறதுக்கு, எங்கள் குடும்பத்தை செக் பண்ணுறதுக்கு FBI ஆளுங்களை அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது, ஏன் கீராவை நீங்கள் கூட இருக்கலாம்ல, நீங்கள் கீராங்கிறத மறைக்கிறதுக்காக கூட இந்த கிளாஸில் இன்டர்ஃபியர் ஆயிருக்கலாம்ல, அப்போ சரி நான் பண்ண தப்பு தான், என் ஃபேஸை நான் ரிவீல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி இன்னொரு பக்கம் இறந்து போன அந்த FBI ஏஜென்ட்டோட ஃபியான்சியை காட்டுறாங்க. இவங்களும் ஒரு FBI ஏஜென்ட் தான். அவங்க கண்ணீரோட அவங்க ஹுட்பியை நினச்சிட்டு, எனக்கு அந்த பையன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு ஃபேமிலி டின்னரில் ஹீரோ அண்ட் ஃபேமிலியை காட்டுறாங்க. ஆனால் இந்த தடவை ஹீரோட அப்பா தான் கீராங்கிற கேஸை தான் எடுக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இந்த கேஸ் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒய்ஃப், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களால் முடியும், சரி கொஞ்சம் பார்த்து, அப்போ நீங்கள் அப்பா உங்களால் கண்டிப்பாக முடியுப்பா, நீங்கள் ஜெயிப்பீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அசம்பிளியில் ஹீரோட அப்பா, FBI ஏஜென்ட்டுக்கு நடந்ததை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கே அந்த நிலமைனா அவங்கள பற்றி எனக்கு சொல்ல தேவையில்லை, ஸோ உங்களுக்கு ரிசைன்மெண்ட்டு போகிறவங்க போங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறவங்க போங்க, நான் கவலைப்பட போகிறது கிடையாது, நான் என் ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை போட்டு கீராவை கண்டுபிடிப்பேன், என் கூட இருக்கவங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. FBI ஏஜென்ட்டோட ஃபேஸை அந்த பொண்ணு ஒரு பஸ் டிரைவர்கிட்ட காட்டி பஸ்ஸில் நடந்ததை பற்றியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோட அப்பா ஒர்க் பண்ணுற இடத்த காட்டுறாங்க. வெறும் 6 பேர் தான் இருக்காங்க ஹீரோட அப்பாவை சேர்த்தி. இப்போ மற்றவங்களாம் கீராவுக்கு பயந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. இத்தனை பேர் போவாங்க, நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லேப்டாப்பில் இருக்க அவங்க கிட்ட பேச, இன்னும் எத்தனை நாள் தான் எங்ககிட்ட இந்த மாதிரியே பேசுவேன், எப்போ உன் ஃபேஸை ரிவீல் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஓகே என் ஃபேஸை நான் ரிவீல் பண்ணுறேன், எல்லாருமே நான் சொல்கிற பில்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க 6 பேருமே எல்லாம் பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. அதில் இருக்க ஒருத்தவங்க, எப்பா நான் பின்வாங்கிடுறேன்ப்பா, இனிமேலாம் என்னால் இந்த கேஸில் வர முடியாது, இப்போ மட்டும் நான் உங்க கூட வந்துட்டேன்னா எப்பயுமே என்னால் இந்த கேஸை விட்டு வெளியில் போக முடியாது, நான் ஸோ இப்பயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுக்கிறாரு. ஹீரோட அப்பாவை சேர்த்து மொத்தம் 5 பேர் தான் இந்த கேஸில் ஒன்லி. எல்லாருமே இருக்க பில்டிங் வந்துடுறாங்க. சும்மா பில்டிங் அந்த மாதிரி இருக்கு. எல்லாருமே லிஃப்ட்ல ஏறி எல்லாம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. நிலையா எப்பயுமே ஒரு பில்டிங்ல இருக்க மாட்டாரு. 2 நாளைக்கு ஒரு நாள் பில்டிங் மாறிக்கிட்டே இருப்பாரு. ஹீரோட அப்பா அண்ட் டீம் அவங்க வரதுக்காக வெயிட்டிங். அப்படியே ஹீரோ தான் கட்டுறாங்க. நம்ம ஏதாவது தப்பண்டமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு பண்ண எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே நம்ம எந்த பெரிய க்ளூவும் விடல அப்படின்னு நினைக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் டீமை காட்டுறாங்க. அவங்க எல்லாரோட ரூம் பக்கத்தில் வந்துட்டாங்க. முதல்ல கதவை 2 டக்குன்னு தட்டிட்டு கதவை அப்படியே திறக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே காஷ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்திருக்கலாம். டெத் நோட்ல நம்ம ஹீரோ எழுதுனா தானே சாவாங்க, எப்படி அந்த இன்வெஸ்டிகேட்டர் எழுதி செத்தாங்க? டெத்
டெத் நோட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் இருக்கலாம், இல்லை நம்ம ஹீரோவாக இருக்கலாம், இல்லை அந்த FBI ஏஜென்ட்டாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு கொல்ல போகிறவங்களோட பேரும் அவங்களுடைய ஃபேஸும் தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல ரியூகோ இல்லைனா டெத் நோட்டை தொட்டோன்னே அந்த FBI ஏஜென்ட் ரியூகோவை பார்த்து பயங்கரமாக கதறி அழுதுகிட்டே ட்ரெயின்லேருந்து கூட வந்து செத்துருக்கலாம். இனிமேல் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களிடமிருந்து வெளிப்படுது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன்.